எத்தனை நடிகர்களை நம்ம பார்த்துட்டோம். சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு, எம்ஜிஆர் வந்தாரு, டிஆர் ராஜேந்திரன் வந்தாரு, கார்த்தி வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு. எத்தனையோ பேரை பார்த்த கழகம் நம்ம திமுக கழகம். புதுசா ஒரு சில நடிகர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மேடையை 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டு ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுறாங்க. அது எதற்கான முன்னோட்டம் தெரியுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் பின்னங்கால் பொருளில் அடிக்க ஓடவிட போகிறோம் என்பதற்கான முன்னோட்டம் தான் அந்த ஓட்டப்பந்தய போட்டி. யார் பெயரை சொன்னால் உன் எதிரி தள்ளி குனிந்து ஓடுகிறானோ அவனே உன் இனத்திற்கான தலைவன் என்கிறார் சே. அப்படியாக சங்கிகளை கதறவிட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரின் வழிவந்த திராவிட வழி தோன்றல் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சனாதானம் பற்றி எங்கள் அண்ணன் உதயநிதி பேசும்போது அவரின் தலையை சுவருக்கு 10 கோடி ரூபாய் விலை வைக்கிறார் வட இந்திய சாமியார் ஒருவர். என் தலையை சுவரத்துக்கு 10 ரூபாய் சீப்பு இருந்தாலே போதுமே, அதுக்கு எதுக்குடா 10 கோடின்னு கேட்டார். புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க புலி 8 அடி பாயுது, தாத்தா 8 அடி பாய்ந்தால் நெஞ்சுக்கு நீதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 80 அடி பாயிறார். இந்நாளில் எவனும் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும் காட்டிலே அவன் கட்டை வேகும் சொன்னார். ஆகாய தாமரை எப்படி குளத்துக்கு கேடோ அதுபோல பிஜேபியின் தாமரை ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கே கேடு. அவர்களை விரட்டி அடிப்பதே நமது நோக்கம். ஒரு சிலர் அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் அரசியல் படிக்கிறாங்களா இல்ல ஆட்டுக்குட்டி வளர்ப்பது எப்படி படிக்கிறாங்களான்னு தெரியல. எத்துணை கட்சிகள் வந்தாலும் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் திமுக என்னும் இரும்பு கோட்டையை எவராலும் அழித்துவிட முடியாது. வள்ளுவன் வாக்கிற்கு இலக்கணமாய் திகழும் முத்தமிழ் காவலர் முத்துவேலர் பிள்ளை அஞ்சாத சிங்கம், அஞ்சுகத்தின் தங்கம், போராட்ட களம் நோக்கி புறப்படு தம்பி என்று பேரறிஞர் அண்ணா ஆணையிட்ட போதெல்லாம் விதிவிலக்கு தாருங்கள் அண்ணா என கேட்காமல் போராட்ட களம் நோக்கி புயலென பாய்ந்த புலி, கொக்கோடி அடைகாக்கும் குறுங்கோடி விளையாடும் பொன்னினரி தீரன், எக்கோடி தந்தாலும் 30 முக்கோடி தேவரே வந்தாலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க துணியாத லட்சிய திருமகன், தமிழ் உண்டு தமிழ் வாழ்வுண்டு தமிழுக்கு நாளும் செய்வோம் தொண்டு என்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் கனவை நனவாக்கி மாண்பிழந்த தமிழகத்தை மண் புதைந்த தமிழினத்தை வான்காட்டி நிலவாக்கி வகை கூட்டி நிற்பவர். 8 திக்கும் தமிழ் வணங்க திக்கெட்டும் திராவிடர் நிரம்ப தமிழகத்தின் தலைமை பீடத்தை 5 முறை அலங்கரித்து எழிலார்ந்த ஆட்சி கண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வேண்டி எனது உரையை தொடங்குகின்றேன். எனக்கு பேச கொடுத்த தலைப்பு நெஞ்சுக்கு நீதியின் பேரன். தன்மானம் காத்தவர் தந்தை பெரியார், தமிழ் மானம் காத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த இரண்டோடும் சேர்த்து தன் இனமானம் காத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தன் இனத்தின் சுயமானத்தை கட்டி காப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மாபெரும் தலைவர். இந்த மாபெரும் வரலாறு கொண்ட இயக்கத்தை தன் தோள்களில் தாங்கி நிற்கும் இளம் தலைவர். ஒற்றை செங்கல் கொண்டு செங்கோட்டையை கேள்வி கேட்ட திராவிட புயல். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1000 பிறை கண்டு நீங்கள் ஆகாயம் போல வாழ பாயிரம் பாடுகின்றார் பலர் 1000 ஆண்டு வாழ. நாங்களோ பெரியாரின் பேரப்பிள்ளைகள். இல்லை என்பேன் நானடா அந்த பிள்ளை கண்டு தானடா பல்லோர் பணம் பறித்து பாடுபடாரோக்கு கொடுக்கும் சொல்லில் செயலில் தீட்சிதர்கள் செயலில் உண்மை பொருள் இல்லை என்பே நானடா என்ற பெரியாரின் பேரப்பிள்ளைகள் எங்களுக்கு எல்லா வல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை வேண்டி செந்தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையான எங்கள் அண்ணன் உதயநிதி வருகின்ற களமெல்லாம் வெற்றி வாகை சூட தமிழ் போலவும் கலைஞர் போலவும் வெற்றி வாகை சூடி வாழ பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரறிஞர் அண்ணா சொன்ன ஆரியத்திடம் அடிபணியாத உரம், ஆரியத்திடம் அடிபணியாத உரம் கொண்ட தலைவர் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரின் வந்த திராவிட வழி தோன்றல் நெஞ்சுக்கு நீதியின் பேரன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அண்ணன் அவர்கள் நெஞ்சுக்கு துணிந்த பேரனவர், கலைஞரின் பேரனவர். அவர் என்ன சாதனை செய்தார், ஏன் அவரை தூக்கி பிடித்து கொண்டாடுகிறோம்? பெரியாரின் கொள்கை
கொள்கைகளையும் அண்ணாவின் கொள்கைகளையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கட்டளைகளையும் கண்போல காத்து திராவிட கொள்கைகளை தூக்கி பிடித்திருக்கிறார். யார் பெயரை சொன்னால் உன் எதிரி தள்ளி குனிந்து ஓடுகிறானோ அவனே உன் இனத்திற்கான தலைவன் என்கிறார் சே. அப்படியாக சங்கிகளை கதறவிட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவரின் வழிவந்த திராவிட வழி தோன்றல் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராமர் கோவிலை, மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டியது தவறு என்று சொல்வதற்கு இந்தியாவில் வேறு எந்த தலைவனிடம் அந்த ஒரு நெஞ்சுரம் இல்லை. அன்று கலைஞரின் தலைக்கு வட இந்தியாவில் சாமியார் ஒருவர் கலைஞரின் தலையை சீவுவதற்கு 1 கோடி பரிசு என்று அறிவித்தார். இன்று சனாதானம் பற்றி எங்கள் அண்ணன் உதயநிதி பேசும்போது அவரின் தலையை சீவுவதற்கு 10 கோடி ரூபாய் விலை வைக்கிறார் வட இந்திய சாமியார் ஒருவர். அதற்கு அன்று கலைஞரின் பதில், என் தலையை நான் சீவிய 4-5 வருஷம் ஆச்சு, அவன் எப்படியா சீவன் சொன்னார். அவரின் வழிவந்த திராவிட தோன்றல் உதயநிதி அண்ணன் அவர்கள், என் தலையை சீவரத்துக்கு 10 ரூபாய் சீப்பு இருந்தாலே போதுமே, அதுக்கு எதுக்குடா 10 கோடின்னு கேட்டார். கலைஞருடைய நெஞ்சுறுதி, நகைச்சுவை திறன், மாண்பு அத்துணையும் கொண்டவர், நெஞ்சுக்கு நீதியின் நாயகர், திராவிட வழி தோன்றல் உதயநிதி அண்ணன் அவர்கள். சரி, எப்ப பார்த்தாலும் திமுக காரங்க திராவிடம், பெரியார், அண்ணான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி என்னதான் செஞ்சுச்சு இந்த திராவிடம்? இந்த தமிழ் சமூகத்துக்கு திராவிடம் என்ன செய்ததுன்னு கேட்கலாம். 2000 ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகத்தை கையெழுத்தாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடையது. பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள் எத்துணை எத்துணை. இன்னைக்கு இந்த அரங்கத்துல ஆண்களை விட பெண்கள் நிறைய பேர் குழுமி இருக்கோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலை இருந்ததா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களின் நிலை என்ன? 1 வயது பெண் குழந்தையும் அன்றைய விதவைகள் பட்டியலில் அடக்கம். அதை கண்டு கொதித்து வெகுண்டெழுத்தவர் தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றாரு. என்ன? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும், பெண்களை காவல்துறையில் நியமிக்கணும்னு 1929 ஒரு தலைவர் பேசுறாரு, திராவிட இன தலைவர். இன்றைய காலகட்டத்தில் அது சாதாரணமா இருக்கலாம், 100 ஆண்டுகளுக்கு முன்பு அது சாத்தியமா? பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கிறது பெரியாரின் பேச்சை கேட்டு. பல போராட்டங்களை கடந்து முடியவில்லை. 1951 மத்திய ஒன்றிய இந்திய அரசாங்கத்தின் சட்டத்துறை அமைச்சராக இருக்க அம்பேத்கர் அதை நிறைவேற்றணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும் கேட்கிறாரு. மறுபடியும் போராட்டம் வெடிக்கிறது. நம்ம ஊர்ல சங்கராச்சாரியார் 3 ஆளுங்கள் அனுப்பி அன்றைய பாரத பிரதமராக அந்த ஜவஹர்லால் நேருவை மீட் பண்ண சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு கிட்ட இங்கிருந்து சங்கராச்சாரி 3 பேர் அனுப்பி, பொம்மநாட்டிங்களுக்கு சொத்து கொடுத்தா சமூகத்துல ஒழுக்கம் கெட்டு போயிடும், யாரும் புருஷனோட வாழ மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சங்கராச்சாரி பெண்களை பற்றி பகிரங்கமா அறிவிக்கிறார். எவ்வளவு இழிநிலையில் வைத்திருந்திருக்கிறார்கள் பெண்களை. பல போராட்டம் வருது. டாக்டர் அம்பேத்கரால் அன்னைக்கு அதை நிறைவேற்ற முடியல. மனமுடைந்து தனது சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செஞ்சுட்டு சொல்றாரு, I have been defeated but still I am confident. A day will come, a leader will emerge. He will fulfill all my commitments சொல்றாரு. இந்தியாவில் என்றோ ஒரு நாள் ஒரு தலைவன் பிறப்பான், அவன் நான் சொன்ன அத்துணையும் சட்டமாக கட்டாயம் கொண்டு வருவான் சொல்றாரு. பெண்களுக்கு எதிரான வன்முறையை பத்தி 1973 தான் சீடா கன்வென்ஷன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் யூஎன் ஐநா சபையிலே பேசுறாங்க. ஆனா நம் திராவிட இன தலைவர் தந்தை பெரியார் 1929 சொல்றாரு, எத்தனை பேர் போராடிய முடியவில்லை. தமிழ்நாட்டில் 1989 நமது மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வாங்கி தராரு. எவ்வளவு பெரிய சாதனை இது! பெண் கல்வி கற்றால் அவள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து விடுவாள் அழுத்தம் திருத்தமா இந்த சமூகத்துக்கு சொன்னவரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோகி வையம் தளிக்குமா? சரி, பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாச்சு, சொத்துரிமை கொடுத்தனே அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமா? என்ன வேணும்? கல்வி வேணும். பெண் கல்வி கற்க வேண்டும். சங்க தமிழ்ல என்ன சொல்றாங்க? குஞ்சு அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, உள்ளத்து நல்லவர் நாம் என்று நம்பும் கல்வி அழகே அழகும் சங்க தமிழ்ல சொன்னாங்க. அந்த கல்வியை பெண்களால பெற முடிஞ்சுதா? அதை கண்டுதான் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்
மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பெயரால திருமண உதவி திட்டம் அறிவிக்கிறார். சரி, கல்விக்கும் திருமண உதவி திட்டம் சொல்றீங்களே, அதுக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்டான கேள்வி. அதாவது 8ஆம் வகுப்பு படித்து முடித்து ஒரு பெண் திருமணம் செய்தால் அவர்களுக்கு உதவித்தொகையாக 5000 ரூபாய். 10ஆம் வகுப்பு முடித்துட்டு ஒரு பெண் திருமணம் செய்தால் ஊக்கத்தொகையாக 10,000. 12ஆம் வகுப்பு முடிச்சா 25,000. சரி, இது வந்து கல்வியை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையே, அவங்க திருமணத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குதேன்னு சொல்லிட்டு பல பேச, ஒரு பெண் கல்வி கற்றால் 10ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது 10 பருவத்தை கடந்த பின்பு அந்த பெண்ணுக்கு நல்லது கெட்டது தனக்கான துணையை தேர்ந்தெடுக்க எது நல்லது கெட்டதுன்ற அறிவு வந்துடும். கல்வி வந்துட்டா அந்த பெண் எல்லாத்தையும் பெற்றுருவான்னு சொல்றாங்க. சரி, புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க புலி 8 அடி பாயுது, தாத்தா 8 அடி பாய்ந்தால் நெஞ்சுக்கு நீதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 80 அடி பாயிறாரு. பெண்ணுக்கு தாத்தா அதாவது கலைஞர் அவர்கள் கல்வி கொடுத்தாரு, அவர்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்துட்டாங்க. வேற என்ன வேணும்? அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. வேலை வாய்ப்புல 30% இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. வேற என்ன வேணும்? நீங்கள் பெண்களை கல்வி உரிமை தந்து அரசியலில் முன்னுரிமை தந்து கொண்டு வந்தீர்கள். நாங்கள் அவர்களை விளையாட்டு துறையில் சாதிக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல சபிதா, பூஜா, ஜெய்சோக்சனா அப்படின்ற 3 பெண்கள் ட்ராக் சைக்கிளிங் அப்படி ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியில கடந்த 5-6 வருடங்களாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சி காலங்களில் அவங்களுக்கு சரியான உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் கிடைக்கல. கடந்த 2022ஆம் வருடம் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை மீட் பண்றாங்க. அப்ப அவங்களோட கஷ்டங்களை சொல்றாங்க. உடனடியாக நமது இளம் தலைவர் அவர்கள் 14 தலா ஒவ்வொரு நபருக்கும் 14 லட்சம் 12 லட்சம் மதிப்புள்ள ஒரு சைக்கிள் வழங்குறாங்க. சர்வதேச அளவில் ட்ராக் சைக்கிள்ல போட்டியில அந்த பெண்கள் பங்கு கொண்டு நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனைகள் 16 தங்க பதக்கங்களை வென்றெடுத்து வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனை! பெண்களை அவர்கள் களங்களை தாண்டி விளையாட்டு துறையில் சர்வதேச அளவில் சாதனை செய்வது எவ்வளவு பெரிய மகத்தான புரட்சி! சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரோட மகள் காசிமா என்ற 16 வயது பெண் கேரம் போட்டியில சர்வதேச அளவில் எல்லாமே நான் சொல்ற விளையாட்டு எடுத்துட்டு வந்திருக்க லிஸ்ட் எல்லாமே சர்வதேச அளவில் நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களால் அவரோட ஊக்கத்தொகை உதவி கொடுத்து அவரோட உந்துதலால சர்வதேச அளவில் பட்டம் பெற்ற பெண்கள். சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் காசிமா அப்படின்ற ஆட்டோ ஓட்டுநரோட மகள் காசிமா அப்படின்ற ஒரு பெண்மணி கேரம் விளையாடுறதுக்காக சர்வதேச போட்டிகளில் பயிற்சி பெறுவதற்கு சரியான நிதி உதவி அவங்களுக்கு இல்லை. உடனடியாக நம்ம இளம் தலைவர் வந்து பார்க்குறாங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் அதாவது விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அவங்க சர்வதேச பயிற்சி எடுக்கிறதான பிராக்டிஸ்க்கான எல்லா செலவையும் நமது இளம் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த ஆண்டு நடைபெற்ற சர்வதேச போட்டியில் 3 தங்க பதக்கங்களை வென்றெடுத்து வந்திருக்கிறார் காசிமா என்ற பெண். ஒவ்வொரு விளையாட்டு துறையிலும் தலை சிறந்து விளங்கும் 5 வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒலிம்பிக் போட்டிக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஆண்டுக்கு 1,25,00,000 ஒதுக்குறாரு. அதோட விட்டாரா, விளையாட்டு துறையில கடந்த ஆண்டுகள்ல சரியான அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற சொல்ற வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது வந்து சரியா அமல்படுத்தல கடந்த ஆட்சி காலங்களில். உடனடியாக நமது இளம் தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு முதல் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இடஒதுக்கீடு சரியான முறையில் நிரப்பப்படும் சொல்றாரு. இடஒதுக்கீடு என்றவுடன் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட அருந்ததியின சமூகத்திற்கு இடஒதுக்கீடு ஆங்கிலேயர் காலத்துல அம்பேத்கரை கொண்டுட்டு வந்துட்டாரு. ஆனா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடுன்றது அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடல. மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த சொல்லி நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழுத்தம் கொடுக்க அன்றைய பாரத பிரதமராக இருந்த விபி சிங் அதை கொண்டுட்டு வராரு. வட இந்தியாவில் பல போராட்டம் வெடிக்கிறது. உயர் சாதியை சேர்ந்த மாணவர்கள் தீக்குளிக்கிறாங்க, பல போராட்டம் வெடிக்குது. எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் கொடுத்த அழுத்தத்தினால அன்னைக்கு மண்டல் கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்துருச்சு. ஆனா அரசியல் சூழ்ச்சியால விபி சிங் வந்து பதவியை ராஜினாமா செய்யறாரு. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யறாரு. அப்ப வந்து சொல்றாரு, I have been guided and I have been enlightened by Dr. கலைஞர் கருணாநிதி to see the social justice சொல்றாரு. அதாவது இந்தியாவின் பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் அவருக்கே
இடஒதுக்கீட்டுக்கான வழிகாட்டுதலை, இடஒதுக்கீட்டான பாடத்தை உங்கள் மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியிடம்தான் கற்றேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய சமூக புரட்சி இது! கலைஞர் ஏடாலும் எழுத்தாலும் இந்த சமூகத்தில் செய்த சீர்திருத்தங்கள் எத்துணை எத்துணை! அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்கள், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. அந்த பாரதியின் வரிகளை கனவை நினைவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் இன்று நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் தலைவனையே சாரும். ஏடாலும் எழுத்தாலும் இந்த தமிழ் சமூகத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் எத்துணை எத்துணை! உயர்கல்வி வரை இலவச படிப்பு கொடுத்தது. டாக்டர் அம்பேத்கர் பெயரில் வட இந்தியாவிலே கல்லூரி தொடங்க முடியல, பல போராட்டம் எடுக்குது. ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகமும் கல்லூரியும், தென்னிந்தியாவின் முதல் கால்நடை விலங்குகள் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம், ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம், சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தூத்துக்குடியில் கடல்சார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம் என்று எத்துணை எத்துணை திட்டங்கள் கல்விக்காக செய்தார். அவரின் வழிவந்த திராவிட வழி தோன்றல் நமது இளம் தலைவர் அவர்கள் தனது தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியில் பள்ளிகளுக்கு போறாரு. அந்த பள்ளிகள் இருக்க மாணவர்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் நியூ ஸ்கீம்ஸ், நியூ எஜுகேஷன், அதாவது கல்வி புதுசா என்ன வகுப்புகள் வந்திருக்கு, என்ன பாடப்பிரிவுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நமது இளம் தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று தொடங்கி வைத்தது. அதனால் மீனவ சமூகத்தை சேர்ந்த யோகஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணை ஏவியேஷன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க சமூகத்திலிருந்து முதல் முறையா அந்த பெண் தான் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெண் கல்வியை ஊக்குவித்தார் என்றால், இவர் கல்வியில் புது புது திட்டங்களையும் புது வகையான கல்வியும் நம்ம தமிழ் மாணவர்களுக்கு, தமிழ் குடியில் பிறந்த பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார். விவேக சிந்தாமணியில் ஒரு கூட்டு ஒன்று, வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேலாகுது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கல்வி. அத்தகைய கல்வியை தமிழ் குடியில் பிறந்த மாணவர்கள் பெறுவதற்கு நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் அவரின் வழிவந்த திராவிட தலைவர்களும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கும் போது பிஜேபியில ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இப்போ விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 நாட்களாக இந்த திட்டத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்ன விஸ்வகர்மா யோஜனானா, ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனல் ஸ்கில்ஸ், அதாவது பரம்பரையா ஒருத்தர் செய்யற தொழில அவங்களோட பிள்ளைகள் அவளோட வாரிசுகள் செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா, அதாவது அவங்க ஒரு 18 வகையான தொழில்களை பட்டியலிடுறாங்க. என்னது, முடிவெற்ற தொழில், துணி துவைக்கிற தொழில், தச்சர் தொழில், பூ கட்டுதல், இது மாதிரி 18 வகையான தொழில்களை பட்டியலிட்டு குரு சிஷ்யா, அந்த திட்டத்துல குரு சிஷ்யா ஸ்கீம் சொல்றாங்க. என்னது குரு சிஷ்யா? தாழ்த்தப்பட்டவன் கல்வி கற்றதனால் கட்டை விரலை காணிக்கையாக கேட்ட வம்சம் குரு சிஷ்ய பரம்பரை. அப்பவே கலைஞர் என்ன சொன்னாரு, இந்நாளில் எவனும் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும், காட்டிலே அவன் கட்டை வேகும் சொன்னாரு. அதையே இன்னைக்கு பிஜேபி மறுபடியும் இந்த குலக்கல்வி திட்டத்தை வேற பேர்ல விஸ்வகர்மா யோஜனான்ற பேர்ல இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் எதிர்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த பலத்த எதிர்ப்புன்னு சொன்னா, இங்க திராவிட தலைவர், தமிழன தலைவர் தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இருந்த மாநிலம் இது. படர்தாமரை எப்படி உடலுக்கு கேடோ, ஆகாய தாமரை எப்படி குலத்துக்கு கேடோ, அதுபோல பிஜேபியின் தாமரை ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கே கேடு. அவர்களை விரட்டி அடிப்பதே நமது நோக்கம். இப்ப அரசியல் படிப்பை எங்க இளம் தலைவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்து படிப்படியாக படித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட மடியில் பேராசிரியரிடம் படிப்பு பெற்று அரசியல் படிப்பை பெற்று நமது திராவிட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரம் பிடித்து அரசியல் கத்துக்கிறார். ஆனா ஒரு சிலர் அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் அரசியல் படிக்கிறாங்களா, இல்ல ஆட்டுக்குட்டி வளர்ப்பது எப்படி படிக்கிறாங்களான்னு தெரியல. அரசியலை படிப்பது என்பது நம் இனத்துக்காக, நம் மண் மீது, நம் மக்கள் மீதும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம இளம் தலைவர்கள், நம்ம இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாடு முழுவதும் சூறாவளி பயணம், கடலூர் போனாரு, திண்டிவனம் போனாரு. இன்னைக்கு மாலை சேலம்ல பிளைட்ல இறங்கியிருக்காரு. பிளைட் ஒரு 1/2 hour, 1 hour, வான மேகமூட்டதாக இருந்ததுனால ஒரு 1/2 hour டிலே. 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 1/2 hour
அதாவது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. பிறக்கும் போதே அவர் முதலமைச்சரின் பேரன், முதலமைச்சரோட மகன். அவர் வந்து ஜாலியா இருந்துட்டு போயிடலாம், எங்கேயோ கொடநாடுல போய் ஒரு வெல்டிங் போட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. சுற்று போய் ஓயாமல் உழைப்பார். கலைஞர் சொல்லுவாங்க, கலைஞரின் வழிவந்த நெஞ்சுக்கு நீதியின் நாயகன், நெஞ்சுக்கு நீதியின் பெயர். சுற்றி சுற்றி ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். எத்துணை கட்சிகள் வந்தாலும், இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் திமுக என்னும் இரும்பு கோட்டையை எவராலும் அழித்து விட முடியாது. எத்தனை நடிகர்களை நம்ம பார்த்துட்டோம். சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு, எம்ஜிஆர் வந்தாரு, TR ராஜேந்திரன் வந்தாரு, கார்த்தி வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு. எத்தனையோ பேரை பார்த்த கழகம் நம்ம திமுக கழகம். புதுசா ஒரு சில நடிகர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மேடையை 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டு ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுறாங்க. அது எதற்கான முன்னோட்டம் தெரியுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் பின்னங்கால் பொருணியில் அடிக்க ஓடவிட போகிறோம் என்பதற்கான முன்னோட்டம் தான் அந்த ஓட்டப்பந்தய போட்டியம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழிவந்த திராவிட தோன்றல் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு பார்வோற்ற வாழ வேண்டும். எத்தனையோ இந்த இளம் வயதில் எத்தனையோ திட்டங்களை அவர் ஓயாமல் நம்ம தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களையுமே எந்நேரத்தும் சிந்தையிலும் செயலிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான நம்பிக்கை அவர். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்றாரு, you will never ever in your entire life, you will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It can't be done. The idea of Tamil Nadu is excluded from Indian institutions. அதாவது தமிழ்நாட்டை உங்க கடைசி வரைக்கும் நீங்கள் ஆள முடியாது. யாரை பார்த்து? நாசிச பிஜேபியை பார்த்து கடைசி வரை நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது. அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் சித்தாந்தங்கள் தங்களிடம் முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்றாரு. ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு இந்திய ஒன்றியத்தை ஆண்ட கட்சிக்கே கடைசி புகலிடம் நம்ம திராவிடமும் திராவிட இன தலைவர்களும் தான். பாரதிதாசன் ஒரு கனவு கண்டார், என்னொரு தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரு கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமளிப்போல் ஓங்கிலில் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் ஈர்ப்ப கேட்டுதல் என்னாலோ என்னார். அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் சிறந்த விளங்கிருச்சுன்னு என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்குதான் உண்மையான மகிழ்ச்சியில. இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மாபெரும் தலைமையிலும் அவரின் துணையாக நிற்கும், பக்கபலமாக நிற்கும் எங்களின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் தமிழகம் எல்லா துறைகளிலும் வேரூன்றி ஆழமாக முதலிடத்தை பிடித்து வழிநோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்று பேரறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு. கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலையை நிமிர்றாரு. மை கண்ட்ரி இஸ் எக்கனாமிக்கலி இல், எஜுகேஷனலி டல், இண்டஸ்ட்ரியலி நில், பட் கல்ச்சரலி வெல் சொல்றாரு. இன்று இந்த திராவிட மாடல் நாயகர் ஆட்சி சாதனையால் அவர் ஸ்டேட் இஸ் எக்கனாமிக்கலி வெல், எஜுகேஷனலி வெல், இண்டஸ்ட்ரியலி வெல் அண்ட் கல்ச்சரலி வெல் என அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையை நோக்கி வீரநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம எல்லாம் பிறந்தநாள் பரிசா என்ன கொடுக்க போறோம்? வருகின்ற சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றெடுத்து அவரது கரங்களில் பிறந்தநாள் பரிசாக கொடுப்போம் என்று சூழலை எடுத்துக் கொள்வோம் இந்த நல்லாளில். வாழ்க திராவிடம், வளர்க திராவிடம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சேலம் திவ்யா.